கீழே விழுந்தாலும் எலும்பை உடையாமல் பார்த்துக்கொள்ளும் அதிகமான கால்சியம் சத்து நிறைந்த ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நீங்க சாப்பிடும்போது 80 வயதிலும் 20 வயது போல நல்ல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோட உங்களால வாழ முடியும். அந்த அற்புதமான மூலிகையை பற்றி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு அஸ்வகந்தா எடுத்திருக்கேன். தமிழ்ல இதற்கு பெயர் அமுக்கரா கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வம் அப்படின்னாலே குதிரை அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. குதிரை எப்படி கொஞ்சம் கூட சோர்வே இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கோ அதே மாதிரி இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அஸ்வகந்தால கால்சியம், மெக்னீசியம், மேக்னீஸ், இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்கு. முக்கியமாக இதில் அதிகப்படியான கால்சியம், சுண்ணாம்பு சத்துக்கள் இருக்கு. நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். எலும்புக்கு நல்ல ஒரு வலுவை சேர்க்கும். பொதுவாகவே நம்ம உடம்புல கால்சியம் சத்து, இரும்பு சத்து குறையும் போது சில பேர் ஆர்டிஃபிஷியலா, அதாவது ஒரு நாளைக்கு 300 mg இல்லைனா 400 mg அளவுக்கு கால்சியம் மற்றும் இரும்பு சத்து நிறைந்த மாத்திரைகளை எடுப்பாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து எடுக்கும்போது யூரின் போகும்போது ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த இடத்துல வலி, எரிச்சல் அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். நாளடைவில் அதுவே கிட்னியில் கல்லாக உருவாக ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே இயற்கையாகவே நம்ம எவ்வளோ கால்சியம், இரும்பு சத்துக்கள் நிறைந்த உணவுகளை வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தாது. ஆனால் ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் உங்களுக்கு ஏற்படுத்தும். இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்வகந்தா, அதாவது அமுக்கரா கிழங்காவும் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி பொடி வகையாகவும் கிடைக்கும். இதில் நான் இப்போ சராசரியாக ஒரு 50 கிராம் அளவுக்கு பொடி எடுத்திருக்கேன். அடுத்ததா இது கூட இன்னும் சில நட்ஸ் வகைகளை சேர்க்கலாம். நட்ஸ் அப்படின்னாலே சில பேருக்கு பாதாம், பிஸ்தா இதுதான் ஞாபகம் வரும். ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகளில் நிறைய, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மரபுல வந்த நிறைய பருப்பு வகைகள் இருக்கு. அது நம்முடைய உடலுக்கு நல்ல ஒரு கால்சியம் சத்து, இரும்பு சத்து கொடுக்கும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா பூசணி விதை எடுத்திருக்கேன். இது ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததா வெள்ளரி விதை, இது ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு அமுக்கரா கிழங்கு பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட வேணா நீங்க அந்த சாரா பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு அது கிடைக்கல இந்த சமயத்துல, அது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம், ஒரு 20 கிராம் அளவுக்கு. இப்ப இந்த பருப்பு வகைகளை மட்டும் நம்ம எடுத்து மிக்சியில சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, பவுடர் பண்ணிட்டேன். அந்த அஸ்வகந்தா பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். அஸ்வகந்தா பவுடர் இப்பெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்குது. இப்போ இதை நல்ல ஒரு முறை கலந்துட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்தலாம். இதை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பால் எடுத்திருக்கேன். இது நீங்கள் காய்ச்சணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அந்த பருப்பு வகைகளை வறுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இதுலேருந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இந்த பவுடரை ரெடி பண்ணும்போது அது கூட நீங்கள் பனங்கற்கண்டு சுவைக்காக இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்து பருகலாம். கலந்துட்டு குடிக்கலாம். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம், இல்லைனா காலை நேரங்களில் குடிக்கலாம். எப்போ வேணாலும் குடிக்கலாம். எந்த விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது. உங்களுக்கு உடம்புல கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு தாராளமாக குடிக்கலாம். முக்கியமாக விளையாடுற குழந்தைங்க சட்டுன்னு கீழே விழுந்துருவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எலும்பு சட்டுன்னு உடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து இது நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கால்சியம் சத்து கிடைக்கும். இதனால அந்த குழந்தைங்களுடைய எலும்பு நல்ல ஒரு இரும்பு மாதிரி நல்ல வலிமை பெறும். அது மட்டும் இல்லாமல் பல் சம்பந்தமான பிரச்சனைகளும் அந்த குழந்தைங்களுக்கு வராது. சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பல் ஆட்டம், அந்த பல் வலி இதெல்லாமே இருக்கும். இதை நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது. இது முழுக்க முழுக்க இயற்கை. நீங்க எவ்வளவு நாளைக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். அது மாதிரி எல்லாருமே பயன்படுத்தலாம். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே இதை தாராளமா பயன்படுத்தலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம உடம்புல இரும்பு சத்து, கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து எல்லாமே ஒரு சேர கிடைக்கும். எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கும்னா டெய்லியுமே இதை தாராளமா குடிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதை நீங்க குடிச்சிட்டு வரும்பொழுது நரம்பு மண்டலத்தை நல்ல வலுப்படுத்தும். சில பேருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நைட்டில் தூங்கும்போது அந்த கை கால் மதமதப்பு இருக்கும், இல்லைனா கை கால் நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கும், அந்த பின்னங்கால் நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் குடிக்கும்போது நரம்பு மண்டலத்துக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். நரம்பு மண்டலத்தை நல்ல ஒரு வலுப்பெற செய்ய ஆரம்பிக்கும். நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். உங்களுக்கு கை கால் வலி பிரச்சனை இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், தாராளமாக குடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.